நானு உலக ஜோதிட நண்பர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். மிதுனத்துல குரு இருக்கு, இது வரைக்கும் ரிஷபத்துலதான் இருந்துச்சுன்னு எந்த கான்செப்ட்ல சொல்றீங்க? ராசி என்பது ஆண் ராசி, மீனம் என்பது பெண் ராசி. இது நெருப்பு ராசி, அது நீர் ராசி. இது ஆண் குழந்தை, அது பெண் குழந்தை. உங்க வீட்டுல ரெட்ட குழந்தைகள் பிறந்தா, மோகனாவுக்கு ரெட்ட குழந்தைகள் பிறந்தா, ஒன்னு ஆண் குழந்தை ஒன்னு பெண் குழந்தையா இருந்தா ஆனந்தன் ஆனந்தின்னு பேர் வைப்பீங்களா இல்ல மொத்தமா வச்சிருவீங்களா? 2000 அகில உலகமே அடுத்த முதலமைச்சர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னப்போ ஞான சிந்தாமணியில இந்த ஜென்மத்திலேயே அரசியல் பண்ண முடியாத ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண மாட்டார் நடந்தேன். குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறார். சரி, மிதுனத்துக்கு போற குரு தனுசு ராசிக்குரியவரா இல்ல மீன ராசிக்குரியவரா? பயிற்சி மேச ராசிக்கு மட்டும் கொடிய ஸ்தானமாக இருப்பதனால் உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் மிக மிக கவனம் வேண்டும். திருக்குறள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்க தலைவர் டாக்டர் மகரிஷி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட குரு பயிற்சி பலன்களை பத்தியும், குரு பயிற்சியில எந்த மாதிரியான ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கப்பட்டதை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் நமஸ்காரம் சார். நல்வாழ்த்துக்கள் சாமி. திருவருள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி உடல் நலம், மனநலம், செல்வ வளம், தொழில் வளம், குடும்ப சிறப்புகள், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், தொழில் சிறப்புகள் அனைத்து வகையிலும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அடியேன் அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்க தலைவர் டாக்டர் மகரிஷி கேஆர் மந்திராச்சலமும் திருவருள் டிவியும் இணைந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்ப பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி அடுத்தடுத்து வருது இல்லையா? ராகு கேது பயிற்சி முன்னாடி வருது, அடுத்து ஒரு 4 நாளே குரு பயிற்சியும் வருது. இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம் படி ராகு கேது பயிற்சி இப்போ, குரு பயிற்சி இப்போ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் படி குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இன்னொரு நாள் சொல்றாங்க. எது சார் உண்மை? சரி, இப்போ இந்த இது இப்ப இல்லைங்க, காலங்காலமாகவே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. எப்போ இல்லாத அளவுக்கு இந்த வருடத்துல சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இப்படி வருடக்கோள்கள் எல்லாமே ரொம்ப பக்கமா பயிற்சி ஆவது இந்த வருடத்துல தானுங்க. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருடத்துல சனி பயிற்சி நடந்திருக்கு, குரு பயிற்சி நடக்க போகுது. 2 நாள்ல குரு பயிற்சி நடக்குது. 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அடுத்து 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இது 2 நாட்களுக்கு பிறகு நடக்குது சாமி. இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த பயிற்சிகள்ங்கிறது மொத்தமாக சொல்லப்படுவது. இதுல அவங்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரிதான் சனி பயிற்சி முக்கியத்துவம் தருமா, குரு பயிற்சி முக்கியத்துவம் தருமா, இல்ல ராகு கேது பயிற்சி தான் முக்கியத்துவம் தருமாங்கிறத நம்ம ஜனன ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரிதான் சாமி பார்க்கணும். ஜோதிட ரீதியாகவே எந்த கோள்கள் பயிற்சி அடைந்தாலும் நவக்கோள்களிலேயே சகல குற்றங்களையும் நீக்கி நன்மைகளை அருளக்கூடிய, சகல சிறப்புகளையும் தரக்கூடிய கோள் குரு பகவான். இயற்கை சுபர், தேவகுரு அப்படின்னு சொல்லிங்க. காலங்காலமாகவே குரு பயிற்சிக்கு நமது முன்னோர்களும் சரி, நமது தற்சமயத்தில் இருக்கிறவங்களும் சரி, குரு பயிற்சி அப்படின்னாலும் ஆஹா குரு பயிற்சி ஆயிடுச்சு, நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது, குரு பயிற்சி ஆச்சு, நாம் சொத்து வாங்க போறோம், கல்யாணமாக போகுது, குழந்தைங்க பிறக்க போகுது, தொழில சிறப்படைய போகுது, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால எல்லா கோள்களுடைய பயிற்சியை காட்டிலும் குரு பயிற்சி முக்கியத்துவம் தருவது காலங்காலமாகவே இருந்துட்டு இருக்கு, இப்ப மட்டும் இல்லைங்க. அதுல இந்த வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமாங்கிறதும் நீண்ட நாளாவே இருக்கு. இதுல குரு பயிற்சி கூட ஒரு 2-3 நாள் வித்தியாசத்துல தான் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு. சனி பயிற்சி பாத்தீங்கன்னா ஒரு வருஷமே வித்தியாசம் வருது. எந்த தொழிலா இருந்தாலும் சரி முழுமையா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த தொழிலை செய்ய முடியும். ஆனா ஜோதிடம் அப்படி இல்லை. ஏதோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க நானும் பெரிய ஜோதிடர், அவங்களுடைய கான்டாக்ட், அவங்களுடைய தொடர்புகளை வச்சு நான் பெரிய ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி போயிருந்த நம்ம பார்க்கத்தான் செய்யறோம் சார். ஆமா சார். ஏன்னா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஜோதிடர் ஒரு விஷயம் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு நாள், ராகு கேது பயிற்சியை தாண்டி குரு பயிற்சி வரப்போதா அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சித்திரை 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை இரவு ஒரு 10:30 மணி சுமாருக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே மிதுனத்திலே இருந்துட போறதில்ல. மறுபடியும் கடகத்துக்கு போறாரு, வக்கரமாகறாரு, மறுபடியும் மிதுனத்துக்கு வர்றாரு. இது எப்பவுமே இருக்கும். இந்த வருடத்துல
குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3 ராசிகளை சஞ்சரிக்கிறார். இப்ப ரிஷபத்துல இருக்காரு, அடுத்தது மிதுனத்துக்கு போறாரு, அதுக்கு அடுத்து கடகத்துக்கு போறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 ராசிகளில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும் போது ஒரு சில பிரச்சனைகள் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மொத்தமா பொதுவா சொல்லப்படுறதா. இப்போ எப்படின்னாங்க, இதுல பேசிக் அடிப்படை விஷயங்களே நிறைய ரகசியங்கள் இந்த குரு பயிற்சியில் அடங்கி இருக்கு. இதுல நம்ம பாத்தீங்கன்னா, ஆஹா குரு பயிற்சி வந்துருச்சு அப்படின்னு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குருபலம் என்ற வார்த்தை இன்றைய வரையிலும் ஜோதிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குருபலம் வந்துருச்சு, கல்யாணத்துக்கு பண்ணுங்க. அப்ப குருபலம் இல்லாம கல்யாணம் பண்றது இல்லையா? குருபலம் வந்துட்டா கல்யாணம் ஆயிருதா? ஏன் எங்கள் அன்பு தலைவர் வாஜ்பாய் ஐயாவுக்கு குருபலம் வரவே இல்லையா? அகில உலகமே பாராட்டி அப்துல் கலாம் ஐயாவுக்கு குருபலம் வரவே இல்லையா? அகில உலகத்திலேயே தர்மவானாக புகழ்பெற வாழ்ந்த எங்கள் காமராஜர் ஐயாவுக்கு குருபலம் வரவே இல்லையா? குருபலத்திற்கும் திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்காக சொல்லப்படுறது. இதை விட இன்னொன்னு சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு. அப்ப குரு பார்க்க கோடி நன்மைனா அப்ப கான்செப்டே தப்பு. நீங்க நல்லா யோசனை பாருங்க. மேச ராசிக்கு கொடிய ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போகுது குரு. ஆனா அவர் எங்க பாக்குறாரு? 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு, அற்புதமான இடங்களை பாக்குறாரு. அப்ப குரு பார்வை வச்சு நீங்க நல்லா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? யோசனை பாருங்க. பார்வைகள் நல்லா இருக்கிற இடத்துக்கு ராசிக்கு நல்லா இருக்கிறதுல கான்செப்டே தப்புங்க. ஜோதிடம் கான்செப்டே தப்பு. என்னங்க அது? அதனாலதான் நான் சொல்றேன், எல்லா தொழிலும் தெரிஞ்சாதான் செய்ய முடியும். ஜோதிடத்துக்கு தெரிய வேண்டியதுல யாரு வேணாலும் செய்யலாம். நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்றதுதான் சார், குருபலமா திருமணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி 3 ராசிகளுக்கு வந்து இடம்பெயர்ந்து அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. ரிஷபத்துல இருந்து மிதுனம் போகுது, மிதுனத்துல இருந்து கடகம் போகுது அப்படின்னு சொன்னீங்க. எல்லா ஜோதிடர்களுமே என்ன செய்யறாங்க அப்படின்னா, மிதுனத்துல இருந்துதான் அந்த மத்த ராசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கனெக்ட் பண்றாங்க. இது சரிதானா? ஓகே, வெரி குட். இப்போ நான் உலக ஜோதிட நண்பர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். மிதுனத்துல குரு இருக்கு, இது வரைக்கும் ரிஷபத்துலதான் இருந்துச்சுன்னு எந்த கான்செப்ட்ல சொல்றீங்க? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? பாக்குறவங்க ஏமாளி, கேட்கிறவங்க ஏமாத்துறோம், ஏமாளிக அப்படிங்கிற ஒரே ஒரு தைரியத்தை வச்சுதான் இவ்வளவு நாளா ரிஷபத்துல குரு இருக்குன்னு சொன்னீங்க. பல்லாயிரக்கணக்கான யூடியூப்ல பல நூறு டிவி சேனல்கள்ல, சேட்டலைட் டிவில, விஜய் டிவி இப்ப மாதிரி, சன் டிவி மாதிரி பெரிய பெரிய டிவில இப்ப குரு ரிஷபத்துல இருந்துச்சு, இப்ப மிதுனத்துக்கு போகுதுங்கிறீங்க. மிதுனத்துக்கு போற குரு தனுசு ராசிக்குரிய குருவா இல்ல மீன ராசிக்குரிய குருவா? கான்செப்டே தப்பா தான் இருக்கு. தனுசு ராசி என்பது ஆண் ராசி, மீனம் என்பது பெண் ராசி. இது நெருப்பு ராசி, அது நீர் ராசி. இது ஆண் குழந்தை, அது பெண் குழந்தை. உங்க வீட்டுல 2 குழந்தைகள் பிறந்தா, மோகனாவுக்கு 2 குழந்தைகள் பிறந்தா, ஒன்னு ஆண் குழந்தை ஒன்னு பெண் குழந்தையா இருந்தா ஆனந்தன் ஆனந்தின்னு பேர் வைப்பீங்களா இல்ல மொத்தமா வச்சிருவீங்களா? குரு மிதுனத்துக்கு போற குரு இத்தனை தொலைக்காட்சியில பேசுறீங்களே, குரு பயிற்சி குரு பயிற்சி மூட்டை கட்டுது தூக்கி தருதுன்னு. குரு குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. ஓகே, அந்த குரு தனுசு ராசிக்குரியவரா இல்லை மீன ராசிக்குரியவரா? 2 ராசி அவருக்கு சொந்தமா இருக்கு. மோகனா அவங்க 2 கார் வச்சிருக்காங்க. ஒன்னு பெட்ரோல் வண்டி, ஒன்னு டீசல் வண்டி. தனுசு பெட்ரோல் வண்டி, மீனம் டீசல் வண்டி. நீங்க ட்ராக்குக்கு போனீங்கன்னா டீசல் வண்டிக்கு டீசல் போட போவீங்களா இல்ல பெட்ரோல் வண்டி? சாதாரண ஒரு வாகனத்துக்கே இவ்வளவு விஷயம் பாக்குறீங்க. அப்போ 2 ராசிகளுக்கு சொந்தமான குருவை ஒரு ராசியில தான் இருக்குன்னு பாக்குறதே ஏமாற்று வேலை. அடிப்படை ஜோதிடத்தை கூட புரிந்துக்க முடியவில்லை. ராசி பலன் யார் வேணாலும் பேசலாங்க. 16 கோடி பேர் இருக்காங்க ஒரு ராசியில. ஒரு இந்தியாவுல மட்டுமே ஒரு ராசிக்கு 16 கோடி இருந்து 20 கோடி பேர் இருக்காங்க. மொத்தமா பேசலாம். நீ ஏரா பிளான் வாங்குவீங்கன்னா, மேச ராசியில் இருக்கிறவன ஏரா பிளான் வாங்குவா, ரிஷப ராசியில் இருக்கிறவன ஏரா பிளான் வாங்குவா, 12 ராசியில் இருக்கிறவங்க எந்த ராசிக்கார ஏரா பிளான் வாங்க மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோள்களுடைய பெயர்ச்சி ஜோதிடம் என்பது 1000% உண்மை. 1% இல்லைங்க, 100% இல்ல, 1000% உண்மை. அதனாலதான் அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்கம். அப்போ குரு வந்து இத்தனை நாளா ரிஷபத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரிஷபத்தில் இருந்த குரு தனுசு ராசிக்குரியவரா இல்ல மீன ராசிக்குரியவரா? அப்ப இது அடிப்படையே இல்லையே. ரிஷபத்துலதான் இருந்ததுன்னா எப்படி அடிப்படையே இல்லையே? இது ஆண் குழந்தை, அது பெண் குழந்தை. இது ஆண் ராசி, அது பெண் ராசி. இது நீர் ராசி, நெருப்பு ராசி. நீரையும் நெருப்பையும் இணைத்தால் என்ன ஆகும்? அணைஞ்சிரும். அப்ப நீங்க ஒண்ணுமே இல்லாம குரு ரிஷபத்துல இருந்தாரு, இப்ப மிதுனத்துக்கு போயிட்டாரு, நாங்க சொல்றதுல நடக்கும் அப்படின்னா இது குழந்தைய சொல்லிட்டு போயிருமா ராசி பலன்? மொத்தமா சொல்றதுதானே ராசி பலன். ஒரு ராசிக்கு 20 கோடி பேர் இருக்காங்களே. இல்ல சாமி, ஏதாவது வந்து ஜோதிடம் என்பது உண்மை சாமி. எங்கேயோ ஒரு இடத்துல ஜோதிடத்தை தப்பா கொண்டு போயிட்டோம், அவ்வளவுதான், வேற விஷயம். ஏதோ வந்து திருவருளினால ஜோதிடத்துல ஒரு விழிப்புணர்வு வளரும்,
ஜோதிடத்திற்குள்ள ஒட்டுமொத்த ஜோதிடத்துக்குள்ள ஒரு உண்மைகள் வெளிப்படணுங்கிறது ஒரு இறைவன் கொடுத்த வரமாட்டிருக்கு. நிச்சயமா சார், நிச்சயமா நல்ல உதாரணம் கொடுத்தீங்க. எந்த ஜோதிடருமே வந்து அவங்க பேருக்கு முன்னாடி உண்மை ஜோதிடர் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணவே மாட்டோம் சார். உங்க பேருக்கு முன்னாடி உண்மை ஜோதிடர் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணிருக்கீங்களே, என்ன காரணம்? ஆமா சாமி, அதாவது வந்து நான் வந்து கோள்களின் கோலாட்டம் தவ திரு மகரிஷி அவர்கள்கிட்ட ஒரு 16 வருட காலம் குருகுல வாசம், குருகுல முறையில படிச்சு வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 வருடமாக ஜோதிடத்தில் இருக்கிறேன். 2000 அகில உலகமே அடுத்த முதலமைச்சர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னப்போ நீ ஞான சிந்தாமணியில இந்த ஜென்மத்திலேயே அரசியல் பண்ண முடியாத ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண மாட்டாருன்னு எழுதினேன் 2000. அதே மாதிரி அம்மா சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவி ஏற்றப்ப எழுதின இந்த ஜென்மத்தில் அம்மா அரசியல் பண்ணவே மாட்டாங்க எழுதின. இதை விட ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனது அன்பு சகோதரன் அருமை நண்பர் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் திருமிகு அண்ணாமலைஜி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நின்று ஜெயிப்பாரு, மந்திரி ஆவார்னு 5000 யூடியூப்ல சொல்லப்பட்டது. தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஜோதிடர்கள் சொல்லி இருந்தாங்க. 5000 யூடியூப்ல சொல்லப்பட்டது. 2026 அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சர், ஒரு 5000 யூடியூப்ல சொல்லப்பட்டது. 3/3/2024 தேர்தலுக்கு முன்னால 2 மாசத்துக்கு முன்னால நாங்க ஒரு அண்ணாமலை போட்டு விவாதம் பண்ணி இந்த ஜனனத்துல நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணவே முடியாது, எம்பிக்கு நின்னா தோத்து போயிருவீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அரசியல் பண்ண முடியாது, கர்நாடகாவில கேரளாவில ஆந்திராவில டெல்லியில் வேணாலும் அரசியல் பண்ணலாம், தமிழ்நாட்டுல பண்ண முடியாது, தலைவர் பதவி போகும், நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு பேசணும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திறமை இருக்கிறவங்க, ஆன்லைன் திறமை இருக்கிறவங்க எதையோ சொல்லி விளம்பரப்படுத்திட்டு போய்க்கிறாங்க சாமி. அமைதியானவங்க வந்து சொல்றது இல்ல. இப்ப போர் வரும்னு சொல்லி சித்திரை 1ஆம் தேதி நான் பேசியிருக்கிறேன். ஆனா இப்ப சூழல் வந்தவர்கள் தான் பேசுறாங்க. இப்படி ஒரு சூழல் வந்தவர் தான் பேசுறாங்க. ஒரு காலகட்டத்திற்கு முன்னால இதுன்னு பேசலாம். அதைத்தான் தான் சொல்றேன். இப்ப குரு பயிற்சிய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான யூடியூப் சேனல்லையும் 100கணக்கான சேட்டலைட் டிவிலையும் பேசியிருக்காங்க. குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. சரி, மிதுனத்துக்கு போற குரு தனுசு ராசிக்குரியவரா இல்ல மீன ராசிக்குரியவரா? 2 ராசிக்கு ஒருத்தர் தான் சொன்னீங்கன்னா சரியா இருக்காது. இது ஆண் ராசி, அது பெண் ராசி, இது நீர் ராசி, அது நெருப்பு ராசி. இதனுடைய தத்துவங்கள் வேற, அதனுடைய தத்துவங்கள் வேற. அடிப்படையே எல்லாம் தான் குரு பயிற்சி பலன் பேசுறோம். அடிப்படையே இல்லையே. யோசனை பண்ணி பாருங்க. ஏங்க, உங்க டீசல் வண்டிக்கு நீங்க பெட்ரோல் போடுவீங்களா, டீசல் போடுவீங்களா? பெட்ரோல் வண்டிக்கு டீசல் போடுவீங்களா? உங்க வண்டிக்கே நீங்க இவ்வளவு சரியா போய் போடும்போது ஏங்க 2 வீட்டுக்கு உள்ள குருவை இது அங்க இருக்கிறாரு மொத்தமா சொன்னா, இப்ப பஸ் வருது, பஸ்க்கு போனீங்கன்னா வர்ற பஸ் ஏறிப்பீங்களா? எங்க போறதுன்னு கேட்காம ஏறிடுவீங்களா? ஏறி மொத்தமா உட்காந்துப்பீங்களா? என்னங்க அப்போ என்ன அர்த்தம்? மொத்தமாக பேசுவான் குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்ற பலன்கள். அதாவது என்ன, எங்கேயோ நாம வந்து ஒன்ன பேசுறோம், 20 கோடி பேருக்கு 4 பேருக்கு நடக்கும், அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை தவிர இதுல வேற ஒண்ணும் இல்ல சாமி. பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, குரு பார்க்க திருமணம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே, எல்லா ஜோதிடருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குரு வந்துட்டாரு அப்படின்னா லாபஸ்தானம், எல்லா ராசிக்குமே வந்து லாபஸ்தானம் இருந்தது அப்படின்னா பண வரவு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எது உண்மை? குரு பார்க்க திருமணம் உண்மையா இல்ல லாபஸ்தானம் அப்படின்றது உண்மையா? சவி, நான் என்னை நீங்க சீண்டினீங்கன்னா நான் ஜோதிடம் சார்ந்த உண்மைகளை பேச வேண்டியது வந்துடும். இப்போ குரு யாருன்னு கேட்டீங்கன்னா போககாரகன். குரு போககாரகன், போக சுகத்தை தூண்டி விடுபவர் குரு. அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இடத்துக்கு, உங்களுக்கு யோகமான இடத்துக்கு வந்தா போக சுகத்தை தூண்டி விடுவார். அது நல்லதா கெட்டதா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். முதல்ல தனகாரகன், பொருளாதாரத்திற்கு காரகன் குருன்னு சொல்றதே அடிப்படையிலே தப்பு. ஒரு காலத்துல குரு பொருளாதாரத்துக்கு காரகன். நல்லா சிந்திச்சு பாருங்க. மாட்டு வண்டி வச்சிருந்தோம், சைக்கிள் வாங்கினோம், பைக் வந்துச்சு, பெட்ரோல் வண்டி வந்துச்சு, டீசல் வண்டி வந்துச்சு, லக்ஸரி வாகனம் வந்து மின்சார வாகனம் வந்துருச்சு. அதாவது வந்து எப்ப பொன் நாணயங்களாக இருந்ததோ அப்ப குரு பொருளாதாரத்திற்கு காரகன், தனகாரகன் குரு. எப்ப பேப்பரா மாறிச்சோ, அது பணமாகவும் கரன்சியா மாறிச்சோ அப்பவே புதன் ஆயிட்டாரு. பணத்துக்கு காரகன் புதன், பேப்பர் ஆயிடுச்சுங்க. நீங்க புரிஞ்சுக்காததுக்கு, நீங்க எதையாவது பேசுறதுக்கு இதுக்கு நாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அடிப்படை தவறு. குரு வந்து எந்த அடிப்படையில் நீங்க பொருளாதாரத்துக்கு காரகன், தனகாரகன் சொல்றீங்க? அது நாணயங்களாக இருக்கும் பொழுது குரு தனத்திற்கு காரகன், அதே பேப்பரா மாறிடுச்சு, கரன்சியா மாறிடுச்சு. அப்ப பணத்துக்கு காரகன் யாரு? புதன். அடிப்படை இது பேசுங்க. அப்ப அதே தெரியாம குரு அங்க போயிட்டாரு, பொருளாதாரம் சரியா போக ஜாலியா வச்சுக்குவாரு, மகிழ்ச்சியா வச்சுக்குவாரு. அது எந்த விஷயத்துல வச்சுக்குவாருங்கிறத நீங்க தான் பார்க்கணும். இதான் உண்மை. சரிங்க சார். குரு பயிற்சி இப்ப வரப்போகுது இல்லையா, மே 14ஆம் தேதி.
மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாமா சார்? ஓகே சாமி, பாத்திரலாம் சாமி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா பாக்குறது மேச ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு செல்வதால் கொடிய ஸ்தானம். மேச ராசிக்கு குரு 3ஆம் இடத்திற்கு செல்வதால் அதற்கு பெயர் கொடிய ஸ்தானம். ஆனா அத வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் கொடிய ஸ்தானமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல வந்து 3ஆம் இடத்திற்கு குரு போனாலே அது கொடிய ஸ்தானம் தான். அப்போ இன்னொரு வேலைக்கு போகணும். முதல்ல அந்த குரு யார்? அந்த குரு யாருன்னு கேட்டீங்கன்னா, மேச ராசிக்கு அதிபதி, நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். மேச ராசிக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். அப்ப கொடிய ஸ்தானத்துக்கு போறதுனால பலவிதமான இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து நிச்சயமாக ஒரு சில நன்மைகளையும் செய்வார். இதுதான் பொதுவான விதி. அப்போ 3ஆம் இடத்துக்கு போனா கொடிய ஸ்தானம் முழுசா தப்பு பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. 3இல் குரு இருந்தால், கோச்சாரத்தில் 2இல் ஒரு கோள் இருக்கும்போது 3இல் உள்ள குரு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது பராசர மகரிஷியினுடைய வாக்கு. அதாவது ஒன்ன மட்டும் பார்த்துட்டு நாம வந்து 3ஆவது படிக்கும் போது அது ஒரு படிப்பு, 5th போனா அது ஒரு படிப்பு, 10th போது அது வேற படிப்பு, அப்படியே +1 +2 வேற. நீங்க அப்படியே மேல படிச்சுட்டு போறீங்க. ஏன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தமிழ் எழுதி படிக்க தெரிஞ்சிருது, அப்புறம் மேல படிக்கிறீங்க. 8th படிக்கும் போது இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சிருது, அப்புறம் மேல படிக்கிறீங்க. ஓகே, நம்ம படிச்சுட்டு விட்டு போயிட வேண்டியதானே. ஆனா ஜோதிடத்தை மட்டும் அப்படி தெரியறதில்ல. ஓகே, 3ஆவது படிச்சாங்களா, நம்ம நல்லா தினகரனும் படிக்கிறோம், தினத்தந்தியும் படிக்கிறோம், தினமலரும் படிக்கிறோம், இதுக்கு மேல எதுக்கு படிக்கிறது? நாம தான் கிங்கு. நம்மளுக்கு வலைதளத்துல தெரியுது, நாம எதையாவது போட்டுடுவோம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கொடிய ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு செல்வதனால் நீங்கள் மிக மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய காலம். பல வழிகளிலும் பலவிதமான தொல்லைகள் இருந்துதான் தீரும். அனைத்து நிலைகளிலும் தடைகள் இருந்துதான் தீரும். வரவுக்கு அதிகமான செலவீனங்கள் இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே முடிவு பெறாது. மறதி வரும். கொடுத்ததை மறந்துடலாம், வாங்கினதை மறந்துடலாம். இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனா ரிஷபராசியில் ஏதாவது கோள்கள் சஞ்சரிக்கும் கூடிய காலங்களில் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடந்தே தீரும். ஆனால் மொத்தத்தில் 12 ராசிகளில் குரு பயிற்சி மேச ராசிக்கு மட்டும் கொடிய ஸ்தானமாக இருப்பதனால் உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் மிக மிக கவனம் வேண்டும். மேசராசி நண்பர்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு பிறகுதான் நடக்கிறது. அதனால் நீங்கள் உயரிய நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற முயற்சிகளை பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெரிய முதலீடுகளுக்கு செல்ல வேண்டாம். மிக மிக முக்கியமாக வெளிநாடு, வெளி தேச, வெளி மாநில, அதாவது வெளியிடம் சார்ந்த முதலீடுகளுக்கு கண்டிப்பா போயிடாதீங்க. போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. வெளிநாடு பயணம் எல்லாம் வந்து இருக்கிறவங்க இருங்க, அங்கேயே இருக்கிறவங்கள சொல்ல வரல. இதுக்கு மேல போறவங்க தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க. உங்களுக்கு கொடிய ஸ்தானத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு 12ஆம் பாவம் சார்ந்த விஷயத்துல, கணவன் மனைவி பர்சனல் உறவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உடல் நலத்தை பாதுகாத்துங்க. உங்களை தப்பான சுகத்திற்கு இழுக்கும். அதனால இது சார்ந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. எத்தனை சிறப்புகளா நீங்க யோசிச்சீங்கனாலும் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா இல்லை. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு நீங்க கொய்யாப்பழம் வெட்டி தர பழக்கத்தை மிக மிக முக்கியமா வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை தோறும் மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள குழந்தைகளுக்கு கொய்யாப்பழம் வெட்டி கொடுங்க. இது உங்களை இன்னொரு இடத்துல பாதுகாக்கும் அப்படின்னு நம்புறேன். எந்த சூழ்நிலையிலும் மேசராசிக்காரர்கள் அசால்ட்டா இருந்துட வேண்டாங்க. அடுத்ததா ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி. ரிஷபராசி நண்பர்களுக்கு நீண்ட காலங்களுக்கு பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல எல்லா கோள்களுமே சாதகமா வருது. எல்லா கோள்களுமே சாதகமா வருதுங்க. இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க 2ஆம் இடத்துக்கு போறாரு, மிகப்பெரிய அளவுல நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடிப்படையை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மேசராசிக்கு குரு பாக்கியாதிபதிங்கிறதுனால தப்பு பண்ணாலும் கூட தாங்குற மாதிரிதான் பண்ணுவாரு. ஆனா ரிஷபராசிக்கு குரு அஷ்டமாதிபதிங்கிறதுனால 8 குடையவர்,
ரிஷபராசி கெட்டுக்குடையவங்கிறதுனால நல்லது பண்ணினாலும் இடைஞ்சல் பண்ணாம சிரமப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம ஈஸியா கொடுக்க மாட்டாரு. ரிஷபராசிக்கு குரு பகவான் எத்தனை புனிதமான இடங்களுக்கு சென்றாலும் ஈஸியா கொடுத்துட மாட்டாரு. உங்களை கொஞ்சம் தொந்தரவு பண்ணதான் செய்வாரு, அலைய விட்டு தான் தீருவாரு, சிரமப்படுத்தி தான் தீருவாரு. இதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு. ஆனா நிச்சயம் நல்லது பண்ணுவாரு. எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல நல்லது தெரியுது. கல்வி ஒரு நிலையில ஒரு முன்னேற்றம் தெரிகிறது. குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய பார்க்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு உடனே ஈஸியா நடக்காது. அதான் அஷ்டமாதிபதியா போயிட்டாரு. அதாவது முதல்ல நம்ம யாருன்னு பார்க்கணும். மேசராசிக்கு தந்தையார், ரிஷபராசிக்கு சிக்கல், மிதுன ராசிக்கு நண்பன். அப்ப இப்படிதான் நீங்க முதல்ல யாருன்னு பார்க்கணும். அப்ப ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதிங்கிறதுனால 2க்கு போனாலுமே 2ஆம் இடத்திற்கு போனாலுமே உங்களுக்கு அவர் உடனே தூக்கி வாரி எல்லாம் கொடுத்துட மாட்டாரு. அஷ்டமாதிபதிங்கிறதுனால அலைச்சலை கொடுத்து சிரமத்தை கொடுத்து கண்டிப்பா நல்லதை பண்ணுவாரு. அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஒரு சில தடங்கல்களுக்கு பிறகு திருமணம் நடக்கும். குழந்தை தேவையா குழந்தை வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சில தடங்கல்களுக்கு பிறகு குழந்தையை தரும். தொழிலில் நிச்சயமாக ஒரு மேன்மையை தரும். அதுவும் போராட்டத்திற்கு பிறகுதான். வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள், உங்களுடைய தனிப்பட்ட சிறப்புகள் அத்தனையுமே போராட்டத்துடன் தான் கிடைக்கும். போராடாமல் ரிஷபராசிக்கு நன்மையை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 குரு பகவான் தன்னுடைய ராசி சந்திரன் என்ற ராசியிலிருந்து 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துக்கு போனா அதைத்தான் குருபலம் சொல்றாங்க. இந்த குருபலம்ங்கிற வார்த்தை ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. குருபலம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிடுவாங்க. குருபலம் வந்துருச்சு, நீங்க பொண்ணு பாரும்பாங்க. குருபலம் வந்துருச்சு, மாப்பிள்ளை பாரும்பாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. 40 வயசு ஆயும் கல்யாணம் ஆகல அப்படின்னு என்ன அர்த்தம்? குருபலம் 1 வருஷம் விட்டு 1 வருஷம் வந்துதான் தீரும். இந்த வருஷம் குருபலம் இல்லைன்னா அடுத்த வருஷம் வந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 1 வருஷத்துக்கு 1 வருஷம் குரு வந்துருவார். அதை பாப்பாரு, தொடர்பு வந்துருமே. அதனால மொத்தமா பேசுறது ஏதோ அதெல்லாம் எங்கேயோ அதெல்லாம் பேசினா சங்கடமா போயிருங்க. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்புகள் இருக்கிறது. நீங்கள் முயற்சி செய்தால் மிக மிக முக்கியமாக நீங்கள் எப்பொழுது சூரிய உதயத்திற்கு முன்னால் எந்திரிச்சு சூரியனை பார்த்து கும்பிடுறீங்களா அப்பதான் உங்களுக்கு சரியாகும். இது ஒண்ணு வேணும்லாம் கிடையாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா வருடக்கோள்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குரு மட்டுமல்ல, சூரிய உதயத்தை தாண்டி எந்திரிச்சீங்கன்னா எதுவுமே நடக்காது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க வியாழக்கிழமை தோறும் 1 to 2 அல்லது நீங்கள் படித்த குருநாதர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குற பழக்கத்தை வச்சுங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளா இருந்தா ஏதோ வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கடலை பருப்பி சொல்லுவாங்க இல்லைங்களா, 5 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுத்தா நீங்க 100 ரூபாய்க்கோ கொடுங்க வாங்க வசதி இருந்தா அந்த கடலை பருப்பி வாங்கிட்டு போய் குருநாதர் கையில கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. 1 to 2. இல்ல உங்களுக்கு வசதி வாய்ப்பு தான் பழங்க வாங்கி கொடுங்க. அதை விட வசதி வாய்ப்பு இருந்தா பட்டு வேஷ்டி பட்டு சரியா வாங்கி கொடுங்க. அது உங்களுடைய. ஆனா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் உங்களுடைய குருநாதரிடம் ஆசீர்வாதம் பெறுவதை மறந்து விடாதீர்கள். தடங்கல்கள் தீரும். நிச்சயமா சார். அடுத்ததான் 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசி என்பதற்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்கும்? ஏன்னா மிதுனத்துல இருந்து போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க இல்லையா? மிதுன ராசிக்கு ஜென்ம குருன்னு பேருங்க. நீங்க ஜோதிடத்துல எல்லா நூல்கள்லயும் பஞ்சாங்கங்களையும் பாத்தீங்கன்னா ஜென்ம குருன்னா வனவாசம்னு போட்டிருப்பாங்க. அது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்தா திக்பலம் சிறப்பும்பாங்க. இதுலயே ஜோதிடம் ஒரு பித்தலாட்டுத்தனம்ங்கிறது தெளிவா தெரியுது, புரிஞ்சுக்கலன்னு தெரியுது. அதாவது கோச்சாரத்துல ஜென்மத்துக்கு வந்தா வனவாசமாமா தப்பாமா, அதே ஜனன ஜாதகத்துல லக்னத்துல இருந்தா திக்பலமாமா. எங்கயா ஜோசிட்ட பேசுறீங்க? கான்செப்ட் அடிப்படையை புரிஞ்சுக்க வேண்டாமா? அதாவது சாமி, குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்தால் தப்பு தான், ஆனா கூட ஒரு கோல் இணையும் போது தவறு செய்யும். அப்ப மிதுன ராசிக்கு குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7, 10 குடையவர். அப்போ நண்பர்களிடம் கவனமாக இருங்கள். உடனே சொல்லுவாங்க குரு 7ஆம் இடத்துக்கு வந்துருச்சு, யோகம் வந்துருச்சு. இல்ல, அவரு 7 பாவிதான். எங்கே சிக்கலை தடுப்பார். முதல்ல நண்பர்களால் தொந்தரவுகள் வரும், பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவி உறவுகளுக்குள் அறிவுபூர்வமான விஷயத்தில் வரும். என்னை விட அறிவாளி இல்ல, என்னாலதான் நம்ம குடும்பம் போது உன்றனாலதான் என்ற குடும்பம் போது, இப்படி அறிவுபூர்வமான பிரச்சனை வரும். ஈகோ பிரச்சனை இல்லைங்க, இது வேற பிரச்சனை. அதே மாதிரி தொழில குழப்பங்கள் வரும். நீங்க செய்யக்கூடிய செயல்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குரு 10 குடையவர். அப்போ இது எல்லாம் தாண்டித்தான்
உங்களுக்கு குரு பகவான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன முயற்சி தருவார். எப்படி தருவார் தெரியுமா? இது வரைக்கும் உங்களுக்கு வராத போன் கால் இப்ப வரும். இது வரைக்கும் பேசாதவங்க இப்ப பேசுவாங்க. இது வரைக்கும் நீங்க தொழில பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஜாலிக்கு போன் வரும். சின்ன வயசுல படிக்கும் போது உங்க கூட படிச்ச உங்களுடைய அன்பு தோழி அப்ப பேசியிருக்க மாட்டாங்க. இப்ப போன் பண்ணுவாங்க. டேய் எங்கடா இருக்க? உன்னுடைய ஞாபகமாவே இருக்கு. இதெல்லாம் நல்லதான்னு யோசனை பண்ணிக்க. குரு பகவான் நல்ல இடத்துக்கு போனாலே என்ன ஆகுன்னு கேட்டீங்களா? ஜாலியா வச்சுக்குவார். போன் கால் வரும். சினிமாவுக்கு போவாங்க. ஒரு சில ஜாலிகள் அனுப்பி வைப்பாங்க. கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க. இருக்கிற வீட்டுல இருந்து ஒரு பலமான இதுகெல்லாம் வந்து நல்லதான்னு பார்த்தா இதெல்லாம் சிறப்பல்ல. இதெல்லாம் சுகத்தை அனுபவிப்பது, அதுவும் போக சுகத்தை அனுபவிப்பது. அதனால உங்களுக்கு கூடுதலா அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் இருந்தாலும் வரவை காட்டிலும் கூடுதலாக செலவுகள் தெரிகிறது. மிதுனராசி நண்பர்களே, உங்களுக்கு வரவு வராம இருக்காது. இப்போ நாம வந்து ராசி பலன் பேசும்போது மொத்தமா வந்து குரு பயிற்சிக்கு எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா, அச்சோ குரு 2க்கு போயிட்டாரு, கோடி கோடியா கொட்டிடும். பாருங்க, ராசி பலன் பேசுறவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். குரு நல்ல இடத்துக்கு போயிட்டாரு, கோடி கோடியா கொட்டிடும். மோசமான இடத்துக்கு போயிட்டாரு, ஒண்ணுமே கிடைக்காதுங்கிறாங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கேட்க வேண்டிய கேள்விதான். நான் ஜோதிடர்களை பார்த்து கேட்கிறேன். ஒரு அதிகாரி, ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் 12 ராசியிலும் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. 12 ராசியிலும் தாசில்தார் இருப்பாங்க. 12 ராசியிலும் கலெக்டர் இருப்பாங்க. 12 ராசியிலும் ஆசிரியர்கள் இருப்பாங்க. 12 ராசியிலும் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அப்ப குரு நல்ல இடத்துக்கு போனதுமே அந்த டிஎஸ்பி சாருக்கு மட்டும் சம்பளம் 1 லட்சம் வச்சு பண்ணிடுவாங்களா? இல்ல. அப்போ ஒரு ராசி தப்பான ராசியில குரு சாதகமா இல்லாத ராசிக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளத்தை டீப்ரமோட் பண்ணிடுவாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. வர்ற வருமானம் மாற்றம் இருப்பதில்லை. இதெல்லாம் வேண்டு பேசுறது. கொட்டு ராஜயோகம் கொட்டு, கோடி கோடியை கொட்டு, இதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் சும்மா வேண்டு பேசுறது. வர்ற வருமானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்களா இல்லையா? வர்ற வருமானத்தை செலவு பண்றீங்களா இல்லையா? எப்படி செலவு பண்றீங்க? வருமானத்துக்கு செலவா, வருமானத்துக்குள்ள செலவா? அதுக்கு மேல வருமானம் வந்துச்சுன்னா அது இல்லீகலா தான் வரும், தப்பாதான் வரும், தர்மத்துக்கு விரோதமா தான் வரும். தர்மத்துக்கு விரோதமாக வரக்கூடிய வருமானம் எப்படி குருவனுடைய கண்ட்ரோல் இருக்கும்? அவரே குரு, தர்ம பிறப்பு. அப்போ வருமானம் தாண்டி வருதுன்னா ஒரு ராசியிலும் இன்னொரு ராசிக்கார ஒரே ராசி 12 காவல்துறை ஆய்வாளர்கள் இன்ஸ்பெக்டர் 12 ராசியில் இருக்காங்க. அப்போ ஒரு ராசிக்கு மட்டும் கொட்டு அப்படின்னா அது எப்படி கவர்மெண்ட்ல இந்த ராசிக்காரர்கள் சம்பளம் அதிகம் போட போறாங்களா? இதெல்லாம் வேண்டு போறது. மக்களை முட்டாளாக்குவதற்காக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது. அதனாலதான் அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்கம்னு சொல்லி ஜோதிடத்தை சரி பண்ண வேணும்னு முயற்சியில நாம் இதை முயற்சி பண்றோம். இதுக்கு தொலைக்காட்சி நேயர்களும் உங்களை போட்டிருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் உண்மை ஜோதிடம் வெளிப்படும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு சில சிறப்புகள் இருந்தாலுமே அது கூடுதலான செலவா இருக்கும், தப்புக்கு தான் இருக்கும், வேண்டாத வேலைகளுக்கு தான் இருக்கும். நீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளாகவே இருந்தாலும் என்ன ஆகுனா கட்டடிச்சு சினிமாவுக்கு போகணும்னு தோணும். அது வரைக்கும் சரியா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க என்ன ஆகும், லீவ் போட்டு எங்க ரவுண்டிங் போகலான்னு தோணும். அது வரைக்கும் தொழிலை கவனிக்கிறவன் தொழில் சார்ந்து வேலை போகாம தாய்லாந்து போகலான்னு தோணும். இது வரைக்கும் இருக்கிற வீட்டை நல்லாதான் இருக்கும், இதை மாத்தி இது ஏதாவது பண்ணா சரி வரும்னு வேண்டாத செலவை தான் பண்ணுவான். கரெக்டா இருக்கிற வாகனத்தை வேண்டாத விலைக்கு கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கு சிக்கிட்டு முடிப்பா, லீவ் கட்ட முடியாம முடிப்பா. அதனால மிதுனராசி நண்பர்கள் குழப்பம் நிறைந்திருக்கும். தயவு செய்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு இது வந்து நீங்க எல்லாருமே யோசிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று. எப்படி அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துக்கு நீங்க ஒரே ராசியில 20 கோடி பேர் இருப்பீங்க. உங்க ராசிக்கு, அதாவது உதாரணமா கடக ராசிக்கு 12க்கு போயிட்டாரு அப்படின்னா அது மொத்தமா சொல்றது அது இல்ல. நீங்க பிறந்தப்போ உங்க ஜாதகத்துல குரு கிழமைக்கு அதிபதியா வந்தாரா, திதி சூன்யம் ஆயிருந்தாரா, இல்ல திதி சூன்ய ராசிகளில் இருந்தாரா, இல்ல நாம யோகத்துல யோகியா இருந்தாரா, இல்ல அவயோகியா இருந்தாரா? ஏங்க சாதாரண ஒரு வாகனம் தள்ளிட்டு போனா அந்த பெட்ரோல் என்ன பண்றாரு, என்ன பெட்ரோல் இல்லையா, காத்து இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்க்ரூ போயிருச்சா என்னன்னு செக் பண்ணி தான் சொல்றாரு. இது ஒண்ணுமே இல்ல, மொத்தமா இதுதான் அப்படின்னு எந்த வகையில நியாயம்? கிழமைக்கு குரு வந்தாரா, இல்ல நீங்க வந்து துதியை திதி, ஏகாதசி திதி, சதுர்த்தசி திதி, இந்த திதிகள் ஏதாவது பிறந்தீங்களா, அல்லது 12-15 திதியில
மொத்தமா பிறந்த திதி சூன்யம் அடைந்த ராசியில் உங்க ஜாதகத்துல குரு இருக்காரா? இதுக்கெல்லாம் மேல குரு உங்க ஜாதகத்தில் வக்கரத்தில் இருக்கிறாரா? உங்களுடைய ராசிக்கு குரு நன்மை செய்யக்கூடிய கோளாக இருந்தால், அந்த ஜாதகத்தில் வக்கரத்தில் இருந்தால் நன்மை சத்தியமாக செய்ய மாட்டார், தீமைதான் செய்வார். அப்போ தீமை செய்யக்கூடிய கோளாக குரு இருந்து வக்கரத்தில் இருந்தால் சத்தியமாக நன்மைதான் செய்வார். இது அடிப்படை பேசிக்கே. ஜனன ஜாதகத்துல குரு வக்கரத்தில் இருந்தா, நல்லது செய்யற கோளா இருந்தா, வக்கரம் அடைஞ்சாருன்னா வெற்றி செஞ்சிருவாரு, பூரா கசிக்கு எடுத்துருவாரு. ஆனா அந்த ராசிக்கு தீமை செய்யற கோளா இருந்து வக்கரத்துல ஜனன ஜாதகத்துல இருந்தா, கோச்சாரத்துல வக்கரமாகும் போது கொட்டி கொடுத்துருவாரு. அப்ப இத்தனை விஷயத்தை பார்க்கணும். பேசிக் அடிப்படை. 4வது படிக்கும் போதே நீங்க தமிழை அழுத படிக்கிறீர்கள். அடுத்தடுத்து எத்தனை யோசிக்கிறீங்க, எத்தனை படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஜோதிடத்துல மட்டுமே ஆஹா ரிஷபராசிக்கு 2க்கு போயிட்டாரு, மிதுன ராசிக்கு 1க்கு வந்துட்டாரு. எந்த வகையிலங்க நியாயம்? இதை விட ஒன்னெல்லாம் ஒரு சொல்ல பாக்குற கோடீஸ்வரன் ஆகும் ராசிகள், குபேரர் ஆகும் ராசிகள். உங்க வீட்டு குபேரர் வந்துருவாரு. ஏங்க 20 கோடி பேர் இருக்காங்க ஒரு ராசியில, குறைஞ்சபட்சம். ஏமாற்றக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம யோகத்துல பாத்தீங்கன்னா இப்போ வரியான் நாம யோகம், சூல நாம யோகம், வைத்திரிதி நாம யோகம், இந்த 3 நாம யோகத்துல பார்க்கணும். குரு யோகி, ஜனன ஜாதகத்துல யோகி. அப்ப அவருக்கு கெட்டு போனா கூட தவறு செய்யறது இல்ல, அவர் யோகியா இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சௌபாக்கிய நாம யோகம், வியாகாத நாம யோகம், சாத்திய நாம யோகம், இந்த 3 நாம யோகத்துக்கு அவயோகியா இருக்காரு. நல்லது பண்ணாலும் அவயோக வகையில பண்ணுவாரு. அப்போ சாதாரணமா இதுகளை எல்லாம் பார்க்காம ஒண்ணுமே இல்லாம மொத்தமா எல்லாம் எடுத்துக்கூடாது. அதை விட இன்னொன்னு சொல்லிட்டா சாமி, குரு தசாபுத்தி நடப்பவர்களுக்கு குரு பயிற்சி முக்கியத்துவம் தரலாம். இப்ப சனி உங்களுக்கு சனி திசை தான் நடந்ததுன்னா குரு பயிற்சிங்கிறது ஒரு ஓரத்துலதான் வேலை செய்யும். தசாநாதனுடைய பயிற்சி தான் முக்கியத்துவம் வகிக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற உங்களுக்கு ராகு கேது பயிற்சி, ராகு திசை நடந்தா இப்ப ராகு உங்க கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னு தான் முக்கியத்துவம் தரணும். கேது திசை நடந்தா கேது இப்ப கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னு தான் முக்கியத்துவம் தரணும். அதையெல்லாம் விட்டுட்டு மொத்தமா அவெல்லாம் பேசிக்க கூடாது. அதனால கடகராசியை பார்க்கும்போது கடகராசிக்கு இப்ப 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12க்கு குரு வந்தா விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. விரயத்துக்கு வந்துட்டாரு, அதனால பூரா விரயம் பண்ணிடுவார். இல்லை, கடகராசிக்கு குரு பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி விரயத்துக்கு வர்றதுனால நீ மிக அதிகமாக சுப செலவுகள் மிக அளவில் செய்ய போகிறாய். உனக்கு மிகப்பெரிய உயர்வுகள் கொட்டி கிடக்க போகிறது. நீ உலகம் பூரா சொத்து சேர்க்க போற. ஏன்னா பாக்கியாதிபதி. நீ உன்னுடைய தந்தையார் நீ தவறு செய்தாலும் கண்டிக்கலாம தவிர தண்டிக்க மாட்டார். முதல்ல யோசிச்சுங்க. பாக்கியாதிபதி விரயத்துக்கு போறாரு. நீ படிக்கிறியா? இது வரைக்கும் படிச்ச ஸ்கூல்ல இருந்து மாறுபட்டு நல்ல ஸ்கூல்ல படிப்ப, நல்ல வசதியான ஸ்கூல்ல படிப்ப, வெளிநாட்டு கல்விக்கு போவ, ஊட்டியில போய் படிப்ப, நாமக்கல்ல போய் படிப்ப. உனக்கு கல்வி பாக்கியமாக இருக்கிறது. குடும்பத்தில் இது வரைக்கும் உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சியாக போகுது, சந்தோஷம் வரப்போகுது, சின்ன சின்ன சந்தோஷம் வரப்போகுது. திருமணம் தடங்களாகி இருக்குதா? பெரிய அளவுல செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போறேன், செலவு கூடுதலாக. தொழிலா எக்ஸ்போர்ட் தொழில் செய்து பண்ண போறேன், தொழில பெரிய முதலீடு பண்ண போறேன், அலைய போறேன், அலைச்சலாக போகுது, ஓடிட்டு இருக்கிற, செலவு நிறைய பண்ற, மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கிறது. அப்ப கடகராசியில் பிறந்த தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு உயரிய பதவிகள் காத்திருக்கிறது. ஆனா அதுக்காக நீங்க செலவு பண்ணிதான் தீரணும். உங்களுக்கு செலவு செய்வதற்கு பணம் வரும். கான்செப்ட் இதுதான் ஜோதிடத்துடைய கான்செப்ட். தனித்துவம் வாய்ந்தது அடிப்படை. யாரு கடகராசிக்கு? யாரு? பாக்கியாதிபதி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஐயோ 6 குடை வரும்பாங்க. ஐயோ தனுசு 6 குடை இல்ல. எப்போ ஒரு கோள் 5ஆம் பாவகத்தை தொட்டாலோ 9ஆம் பாவகத்தை தொட்டாலோ அந்த கோள் சுபர், நன்மையை செய்யக்கூடியவர். இது அடிப்படை. அதனால கடகராசி நண்பர்களுக்கு நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு செலவீனங்கள் அதிகமாக்குறது சுப செலவுகளாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு மங்கள நிகழ்வுகள் கண்ணுக்கு தெரிகிறது. உங்களுடைய குடும்பங்களில் மங்கள நிகழ்வுகள் தெரிகிறது. நீங்க கல்யாண வயசுல இருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம். உங்க குழந்தைய கல்யாண வயசுல இருந்தா குழந்தைகள் கல்யாணம் ஆகலாம். உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா காது குத்தலாம், சீர் வைக்கலாம், ஏதோ வீடு கட்டலாம். வீடு கட்டுறது இல்ல, வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாம். வீடு கட்டுறது வேற,
வீடு கட்டினா நான் பயன்பாட்டுக்கு வரதில்ல, வீடு கிரக பிரவேசம் செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல செலவீனங்கள் கூடுதலாக இருக்கிறது, அலைச்சல் கூடுதலாக இருக்கிறது, வாழ்க்கையில் மேல் தெரிகிறது. நல்வாழ்த்துக்கள் கடகராசி நண்பர்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்ததா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார்? ஓகே, சிம்ம ராசி நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமாவே இப்போ எந்த ஜாதக எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஐயோ சிம்மராசிக்கு சனி அஷ்டம சனி ஆயிடுச்சு, நீ சிக்கிட்ட அப்படிம்பாங்க. இல்லவே இல்லை, உங்களுக்கு பொற்காலம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்கள் பெயருக்கு பின்னால் எழுத்துக்கள் வருவதை இறைவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 8ல் சனி இருந்தால் 7ல் ஒரு கோள் வேண்டும். 7ல் ராகு பகவான் இருக்கிறார், யோகத்துக்கு காரகனான ராகு இருக்கிறார். இப்ப குரு பயிற்சி 11க்கு வருது, 11ஆம் இடத்திற்கு வருகிறது. உங்களுடைய ஜாதகத்திற்கு உங்களுடைய ராசிக்கு குரு 5 பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அதனால உங்கள் குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். உங்களுக்கு இறையர்கள் துணை நிற்க போகிறது. உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த நிலையில் தனிச்சிறப்புகள் இருக்க போகிறது. அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை அரவணைக்க போகிறது. எந்த இடத்திலும் குறையில்லை, தவறே இல்லை. ஆனால் நீங்க கல்வி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன மறதி வரும், டைவர்ட் ஆகும். நான் மறுபடியும் சொல்றேன், குரு பகவான் உங்களுக்கு யோகமா மாறினாருன்னா தப்பாதான் டைவர்ட் பண்ணுவாரு. யாரா இருந்தாலும் சரி சிந்திச்சு பாத்துருங்க. உங்களுக்கு குரு பகவான் வந்து நல்ல இடத்துக்கு போனா, 2ஆம் இடத்துக்கு போனாலோ, 5ஆம் இடத்துக்கு போனாலோ, 7ஆம் இடத்துக்கு போனாலோ, 9ஆம் இடத்துக்கு போனாலோ, 11ஆம் இடத்துக்கு போனாலோ, இதுதான் சுபஸ்தானம். இதைத்தான் குருபலம் என்கிறார்கள். குரு உங்கள் ராசிக்கு பலமாக வந்தால் உங்களை முதல்ல டைவர்ட் பண்ணதான் பாப்பாரு. அப்ப என்ன ஆகும்? முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறது சுகமாகத்தான் கிடைக்கும், மகிழ்ச்சியாகத்தான் கிடைக்கும், சந்தோஷமாகத்தான் கிடைக்கும், ஜாலியாகத்தான் கிடைக்கும். வெட்டி போனாதான் இருக்கு. எல்லாம் தவிர்த்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை தொட்டலாம். படிக்கிறவங்களா உங்களுக்கு பக்கத்துல இது வரைக்கும் உங்களுக்கு திரும்பி கூட பார்க்காத பொண்ணு உங்களை பார்த்து பேசு, அந்த பொண்ணு பக்கம் திரும்பினீங்கன்னா தொழிலுக்கு போறீங்களா, இது வரைக்கும் இல்லாத அந்த வேலைக்கு போற பக்கம் இது வரைக்கும் இல்லாத அங்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா ப்ரமோட் ஆயிருவீங்க. உங்களுக்கு செல்வாக்கு அதிர்ஷ்டங்கள் சொத்து பத்து அசையா சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். நீங்க தேடி போகாதீங்க, உங்களே தேடி. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்காரு. அதனால உங்களை தேடி எல்லாமே வரும், சகாயங்கள் உங்களை தேடி வரும். அதனால நீங்க வந்து வேற ஏதாவது சகாயத்தை தேடி போனீங்கன்னா, மகிழ்ச்சியை தேடினீங்கன்னா தப்பா போயிடும். இது வரைக்கும் உங்கள் குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல தொழில், குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் அதிர்ஷ்டம் அப்படிங்கறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல கண்ணுக்கு தெரியுது. இதை விட பெரிய வார்த்தையே இல்ல. மகிழ்ச்சியா இருங்க. சிம்மராசி நாயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அதுக்காக வேண்டி நீங்க நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா குபேரர் வந்து உங்க பக்கத்துல நிப்பான்னு யாரா சொன்னா கேட்டாதீங்க. என்ன கொடுப்படையும் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்வாழ்த்துக்கள். அடுத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி சார் இருக்கும்? கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 10ஆம் இடத்துக்கு போகும்போது அவர் 4, 7 குறைவரா இருக்காரு, பாவிதான். அப்போ 10ஆம் இடத்துக்கு போறதுனால முதல்ல நீங்க செய்யறத யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க நல்லதே செஞ்சாலும் செயல்கள் 10ஆம் இடம் செயல், நீங்க செய்யறத முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க. தொழில்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும், வேலைக்கு போறவங்க கொஞ்சம் குழப்பம் இருக்கும், குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் குழப்பம் இருக்கும், கர்மா சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். இது எல்லாம் தாண்டிதான் நீங்க பயிற்சிக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நிலைகளில் அசையா சொத்துக்கள் சார்ந்த சிறப்புகள், தொழில் சார்ந்த சிறப்புகள், நண்பர்கள் சார்ந்த சிறப்புகள், பங்குதாரர்கள் சார்ந்த சிறப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுசா எல்லாம் எடுத்துக்க முடியாது, ஏதோ பரவாயில்ல. அப்ப படிக்கக்கூடிய குழந்தைகளா நீங்க நண்பர்களிடம் கவனமாக இருங்கள். திருமண வயதில் இருக்கிறவங்களா ரொம்ப தெளிவா செக் பண்ணி முடிவு பண்ணுங்க. ஏன்னா திருமணம் உறுதியாகி தடையாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலுக்கு போறீங்களா, தொழில்ல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு புரிய வரைக்கும் பார்ப்பாங்க, கவனமா இருக்குங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணத்தான் செய்யும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில பிரச்சனை இருக்குத்தான் செய்யுது. கவனமா இருந்தீங்கன்னா இந்த வருடத்தை போக்கிடலாம். தைரியமா இருங்க. ஆனா என்ன கூடுதல் செலவுகள் வரும். வருமானத்தை காட்டிலும் கொஞ்சம் செலவீனங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்குது, வெட்டி செலவா இருக்கு, அவ்வளவுதான்.
இப்ப கடகராசிக்கு சுப செலவுனா இங்க வீட்டு செலவு வரும். அவ்வளவுதான். நல்வாழ்த்துக்கள். கடகராசி நண்பர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? துளாராசி நண்பர்களே நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு பாக்கியத்திற்கு செல்கிறது. நீங்க பேப்பரை பிரிச்சாலோ டிவி சேனல் ஓபன் பண்ணாலோ வலைதளங்கள் எந்த வலைதளங்கள்ல போனாலும் துளாராசிக்கு குரு பாக்கியத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போய் கொட்டி கொடுக்க போகிறதுன்னு சொல்றாங்க. இல்ல, கான்செப்டே தப்பு. துளாராசிக்கு குரு பகவான் 3, 6 முழு பாவி. தயவு செஞ்சு யாராவது சொல்றான்னு நம்பிராதீங்க. நான் அண்ணாமலை அவர்கள் ஜாதகத்தை விவாதத்துல நான் சொல்லியிருப்பேன். கோமட்ட ஜோசியருக்கு யாராவது சொல்றாங்கன்னு தேர்தலில் நின்றாதீங்கன்னு. அந்த மாதிரி துளாராசிக்கு குரு பாக்கியத்துக்கு போயிருச்சு, மிகப்பெரிய யோகன்னு யாராவது சொல்றான்னு நம்பிராதீங்க. குரு பகவான் 3, 6 முழு பாவி. அதனால உங்களுக்கு முன்னேற்றம் தப்பான நிலையில தான் இழுக்கு, வேண்டாததுக்கு தான் இழுக்கு, தவறுக்கு தான் இழுக்கு, வெட்டி வேலைக்கு தான் இழுக்கு, பிரச்சனைகளுக்கு தான் இழுக்கு, அடுத்தவன் ஜாமீனுக்கு தான் இழுக்கு, அடுத்தவனுடைய தொழில் வளர்ச்சிக்கு தான் உங்களுக்கு இருக்கு. குடும்பம், திருமணம் எல்லா விஷயத்திலையும் உங்களை முதல்ல உங்களை பாதிப்பு தான் கொடுக்கு. ஏன்னா நீங்க நல்லவங்க கையில அருவாள் கொடுத்தா அவங்க செடியை வெட்டுவாங்க, தப்பானவங்க கையில அருவாள் கொடுத்தா அவங்க ஒரு கூட்டத்துல இப்படி வீசிட்டு தான் போவான். அந்த மாதிரி குரு பகவான் துளாராசிக்கு 3, 6 முழு பாவி. பாவி கெட்டு போகும்போது தப்பில்ல, நல்ல இடத்துக்கு போகும்போது நல்லதை செஞ்சாலும் பிரச்சனைகளோட தான் செய்வாரு. அப்ப உங்களுக்கு முதல்ல வர்றது என்னன்னா கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்கள், அவமானங்கள், தொந்தரவுகள், வெட்டி வேலைகள், உடல்நல தொந்தரவுகள், இதுகளை எல்லாம் தான் முதல்ல கொடுப்பாரு. அப்ப நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தையா எங்கேயோ படிப்புட்டு போட்டு வேண்டாத வேலைக்கு தான் இருக்கு, வேண்டாத பிரச்சனைக்கு தான் இருக்கு. கரெக்டா போயிட்டு இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கை இருக்கிறவங்களா அருமையான பொண்ணு செட் ஆயிருக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க, இதோட பெரிய பொண்ணு வருது, வசதியான பொண்ணு வேண்டான்னு தடுப்பி இப்படி எல்லாத்துலயும் வேண்டாத வேலைகளை தான் பண்ணும். ஏன்னா துளாராசிக்கு குரு 3, 6 முழு பாவி. அப்ப முழு பாவிங்கும் போது அவர் நல்லதை எப்படி செய்வாரு அப்படின்னா இல்ல. அத இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க, இதை நான் மொத்தமா ஜோதிட உலகையே பார்த்து கேட்கிறேன், பொதுமக்களையும் பார்த்து கேட்கிறேன். இப்போ ஒரு கோளுக்கு நோய் சொன்னா சூரிய பகவானுக்கு நோய், சூரிய பகவானுடைய நோய்னு என்ன சொல்றீங்க, தலைவலிக்குது. கோள்களிலேயே பெரிய கோள் குரு, கோள்களிலேயே பெருசு குரு. அப்ப பெருசுன்னா நாம சிறப்புன்னு எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு அதாவது 500 ரூபாய் நோட்டு கட்டுக்கு 500 ரூபாய் நோட்டு கட்டு ஒரு கட்டு, அப்ப எவ்வளவு 50,000. 10 ரூபாய் நோட்டு கட்டு ஒரு பண்டல். எதை வாங்குவீங்க மோகனா? 500 ரூபாய் கட்டு ஒரே ஒரு கட்டு 50,000 இருக்கு. ஆனா 10 ரூபாய் கட்டு ஒரு பண்டல் இருக்கு. எதை வாங்குவீங்க? பண்டலை வாங்குவீங்களா ஒரு கட்டை வாங்குவீங்களா? ஒரு கட்டு தான் சார் வாங்குவோம். அதானே நியாயம். அது 10,000 ரூபாய் தான் வரும். 10,000 கூட வராது, 50,000 தான் வரும். ஒரு கட்டுக்கே 1000 தான், 5 கட்டுக்கு 5,000 தான் வரும். நான் தப்பா பேசிட்டோம், ஒரு பெரிய பண்டலானாதான் வரும். அதனால நீங்க கோள்களிலே பெருசு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா பெருசு அப்படின்னா நீங்க சிறப்புன்னு போயிடக்கூடாது. நல்லா யோசனை பண்ணிப்பா. குரு பார்க்க கோடி நன்மைன்னா குரு எல்லா ஜாதகர்களுக்கும் குரு பார்த்தா சரியா அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் வேணும்னு ஒரு வார்த்தைக்காக சொல்லப்பட்டது. அப்போ துளாராசி நண்பர்களுக்கு 3, 6 முழு பாவி என்பதனால் பாக்கியத்துக்கு சென்றிருப்பதால் முதல்ல நீங்க கவனமா இருங்க. அகலக்கால் வச்சிடாதீங்க, அடுத்தடுத்த முதலீடு பெரிய அளவுக்கு போயிடாதீங்க. சிக்கல் வச்சிரு, தீராத கடனை காலாக்கிடும். உங்களை சிக்கலுக்கு தான் இருக்கும் குரு, உங்களுக்கு முதல்ல பிரச்சனைகளுக்கு தான் இருக்கு, சிக்கலுக்கு தான் இருக்கும். அப்புறம் தான் ஒரு மேம்பாடை தரும். அது எப்படி? ஜாலியில தான் கொடுக்கும், மகிழ்ச்சியில தான் கொடுக்கும். எப்பவுமே நான் மறுபடியும் சொல்றேன், குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்தாருனால இது வரைக்கும் வராத போன் கால் வரும், இது வரைக்கும் பண்ணாத போகாத இடத்துக்கு போகணும்னு தோணும், ஜாலியா இருக்கணும்னு தோணும், நல்ல நண்பர்கள் சேர்வாங்க. அது நல்ல நண்பர்களாலேயே ராசிக்கு ஏத்த பாருங்க. இதெல்லாம் நல்லதா கெட்டதா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ நல்லா யோசனை பாருங்க. இது வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு 10ல, வருட ராகு 8ல, சனி 7ல, எல்லாம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமே வரலையா அப்படின்னா 100% வந்தது. நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? விருச்சிக ராசி நண்பர்களே,
நீங்கள் பிறந்ததே கஷ்டப்படுவதற்காக பிறந்தவர்கள். காலப்புருஷனுடைய 8ஆம் ராசிக்கு சொந்தக்காரர்கள். விருச்சிகத்துல பிறந்ததே எங்க அன்பு தலைவர், தானை தலைவர் மோடிஜி என்றாலும் சரி, இந்தியாவுடைய இளவரசன் ராகுல் காந்தி என்றாலும் சரி, விருச்சிக ராசியில பிறந்தவங்க தான் பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்க. யாரும் நிம்மதியா இல்ல, பிரச்சனையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அது விருச்சிகத்துடைய தனித்துவம், காலப்புருஷனுடைய 8ஆம் ராசி. ஆனா இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2, 5 சுபர். உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடியவரே குரு பகவான் தான். இப்ப 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு போறாரு. அதனால இந்த ஒரு வருடம் நீங்கள் நேர்மையான வழியில் சம்பாதிக்க முடியாது, நேர்மையான நிலையில் தொழில் பண்ண முடியாது, நேர்மையான நிலையில் யோசிக்க முடியாது. ஆனால் அதுக்காக 8க்கு போயிட்டாரு மொத்தமா மாட்டிக்குவீங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா குரு உங்களுக்கு யோகி. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்க, இப்ப மிரட்டி சம்பாதிக்க போறீங்க. இது வரைக்கும் நேர்மையா சம்பாதிச்சீங்க, இதுக்கு மேல உழைக்காம சம்பாதிக்கணுங்கிற சிந்தனை வருது. இவ்வளவுதான். அப்ப படிக்கிற குழந்தைங்க படிச்சு பாஸ் பண்ணீங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து எழுதி பாஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். இது வரைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா திருமணம் நடந்தது. இப்ப ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு பிறகுதான் திருமணம் நடக்குது. தொழில் பண்றவங்க இது வரைக்கும் நேர்மையான வழியில முன்னேறீங்க, இப்ப எங்கேயோ அண்டர் கிரவுண்ட் வேலை பாக்குறீங்க. அதனால அஷ்டமத்துக்கு குரு போயிட்டாருன்னு சொல்லி பயந்துக்காதீங்க. 8ல் குரு இருந்தால் 7ல் ஒரு கோள் வேணும். அது இல்ல இருந்தாலுமே உங்களுக்கு 8க்கே குரு போனாலும் 5 குடையவங்கிறதுனால பல விதமான கஷ்டங்களை தாண்டி நிச்சயமாக எங்கேயோ உங்களை பாதுகாப்பா பார்த்துக்குவாரு. கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, தாழ்வு இல்லை, நன்மை இருக்கிறதோ இல்லையோ, சிக்கல் இல்லை, தைரியமா இருங்க. உங்களுக்கு போய்க்கு பகவான் 5 குடையவர் பாருங்க. எல்லா இடத்திலையும் உங்களை குரு பகவான் பாதுகாப்பார். இறையர்கள் உங்களை பாதுகாக்கும். அஷ்டமத்துக்கு குரு போயிடுச்சு சிக்கிட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம். கொஞ்சம் செலவுகள் கூடுதலா இருக்கும், வெட்டி வேலைகள் கொஞ்சம் சிரமங்கள், கெட்ட பேர் வரும். அவ்வளவுதான். நீங்கள் முன்னேறுவீர்கள் கெட்ட பேருடன். இதுக்கு முன்னால பாவம் என்ன கஷ்டப்பட்டானு தெரியல, கார் வாங்கி போட்டான், கார் வாங்க என்ன கஷ்டப்பட்டானு தெரியல சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்க யாரு தலையில அடிச்சு வாங்கினா தெரியல, கார் வாங்கிட்டேன். இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்கள் அன்று ஒரு வருஷத்துக்கு முன்னால கார் வாங்கியிருந்தா என்ன கஷ்டப்பட்டானா கார் வாங்கினாமாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, யாரு தலையில அடிச்சு வாங்கினா தெரியல, கார் வாங்கி போட்டாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நல்வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி நண்பர்களை. உங்களை ஒன்றும் செய்ய முடியாது குரு பயிற்சி. அடுத்ததா தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார்? தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு செல்கிறது. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அனைத்து வகையிலும் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். எங்கேயோ சொர்க்கத்தில் மிதக்க போகிறீர்கள். அனைத்து நிலையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்களுக்கு தெரிகிறது. அது தப்பான ஜாலிக்கும் இழுக்கும். முதல்ல அதுக்கு தான் இழுக்கும். குருவே அதான் போககாரகன் குரு. அப்போ திருமணம் நிகழாதவர்களுக்கு திருமணம் நிகழ்கிறது. இதுவரை அசையும் அசையா சொத்துக்கள், கார் வாங்கணும்னு முயற்சி பண்ணி முடியாதவனுக்கு ஈஸியா கார் வருது, வீடு அமையுது, இடம் அமையுது, தொழில் ஒரு சில சிறப்புகள் வருது, முன்னேற்றம் வருது. எல்லாமே உங்களுக்கு கைகூடு. ஆனா அதை நீங்க நல்லதுக்கு பயன்படுத்த மாட்டீர்கள். இந்த வருடம் முழுவதும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் நீங்க நல்லதுக்கு பயன்படுத்த மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு தொழில் ஒரு ப்ரமோஷன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜாலியா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், இப்படித்தான் எல்லா வகையிலும் பண்ணுவீங்க. ஆனா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள், மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்ற வகையில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் அமையக்கூடிய வாய்ப்புகள், அனைத்து நிலையிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கிறது. நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசி நண்பர்களே. அடுத்ததா மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு பேச்சு எப்படி சார்? மகர ராசி நண்பர்களுக்கு எந்த கோள் எங்கே போனாலும் நீங்க உங்களை வருத்திட்டு தான் இருக்க போறீங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா முன்ஜென்மாவில் பட்ட கடனை பல விதங்களில் முழுமையாக அடைக்க பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப என்னன்னா குரு பகவான் இது வரைக்கும் 5ல் இருந்தாரு. 5ல் இருந்து உங்களுக்கு என்ன தூக்கி கொடுத்தாரு பார்த்தா இல்ல, போச்சு. இப்ப 6க்கு போறாரு. அதனால ஏதாவது மொத்தமா கெட்டு போச்சாரு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா குரு பகவான் மகர ராசிக்கு 3, 11, 12 குடையவர். 3ஆம் இடமும் தப்பான இடம், 12ஆம் இடமும் தப்பான இடம். 6ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால அவரு நல்லா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்ப 6ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு மோசம் முழுசா தப்பு பண்ணிடுவாருன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் தடங்களா இருக்கும், மனசு வேதனையா இருக்கும், உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், முயற்சிகள் தடங்கள் ஆகும். இப்ப திருமணம் பண்ண குழந்தைகளா இருந்தாலும் படுக்கை அறை விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பர்சனல் விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், தொழில வெட்டி அலைச்சலை தரும், வருமானத்தை விட செலவீனங்களை கொடுக்கும், வருமானம் தேவையானப்ப வராது,
தேவை வேண்டாததுக்கு தான் வருமானம் வரும், நல்லதுக்கு வருமானம் வராது. அதனால மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி கவனமாக இருக்கணும். நல்வாழ்வு, மிக மிக கவனமாக இருக்கணும். நல்வாழ்வு. அடுத்ததா கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சேர்ந்திருக்கு? கும்பராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 2-11 கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். நீண்ட காலங்களுக்கு பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வெளிச்ச புள்ளி பளிச்சுன்னு தெரியுது, ஒரு போர்டு தெரியுது, ஒரு வாகனம் வருது. அந்த வாகனம் எங்க போகுதுன்னா நீங்க யோசிக்காதீங்க, கையை காட்டி ஏறி உங்க இடத்துல இருந்து வெளியே போயிருங்க. இருக்கிற இடத்த விட்டு நீங்க தப்பிச்சுக்கங்க. என்ன இது வரைக்கும் அடைத்து வைக்கப்பட்டு இருந்தீர்கள், என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி திதுங்கிட்டு இருந்தீங்க நீண்ட நாளா. அதனால நீண்ட காலங்களுக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வெளிச்ச புள்ளி தெரியுது, பயன்படுத்திங்க. அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் பொருளாதாரத்தை, வருமானத்தை, குடும்ப சிறப்புகளை, உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையை, குடும்பத்தில் செல்வாக்கை, தனிச்சிறப்புகளை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமான வழி உங்க கண்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனா எந்த வயசா இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு எங்க இழுக்குன்னா, கும்பராசிக்கு தனுசு ராசிக்கு லவ்வுக்கு தான் இழுக்கும், காதலுக்கு தான் இழுக்கும், மகிழ்ச்சிக்கு தான் இழுக்கும். முதல்ல அதுதான் வரும். அப்ப நீங்க அதுகளுக்குள்ள போயிட்டீங்கன்னா மற்றது வராது, அதிர்ஷ்டங்களுக்கு வாய்ப்பு எல்லாம் போயிடும். அதெல்லாம் மனசுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே நல்லா இல்ல, உங்களுக்கு முதல்ல கண்களுக்கு தெரியறதே காதல் கண்களுக்கு. 60 வயசுல இருந்தாலும் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, உங்களை எனக்கு பிடிக்கலையா ஐயா, உங்களை நாங்க ரொம்ப மனசார உங்களை மரியாதையை வச்சிருக்கிறோம் அப்படிம்பாங்க. உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்ப அதுகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த வெளிச்ச புள்ளி வீணா போயிடும், கிடைத்த வாய்ப்பு வீணா போயிடும். நீண்ட காலங்களுக்கு பிறகு கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு தெரிகிறது. அனைத்து வகையிலும் படிக்கிற குழந்தைகளுக்கும் சரி, தொழிலை எதிர்பார்க்கறதும் சரி, திருமணத்தை எதிர்பார்க்கறதும் சரி, அசையும் அசையா சொத்துக்கள், இதுவரைக்கும் தீராத பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் சரி, பல விதத்துல நன்மைகள் தெரியுது. பயன்படுத்திங்க. ஜாலி, சந்தோஷம், மகிழ்ச்சின்னு போயிட்டீங்கன்னா வீணா போயிடும். நல்வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்வாழ்த்துக்கள். நிறைவா மீனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சேரும்? மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு நீண்ட காலமாக ஜென்மத்தில் ராகு, 12ல் சனீஸ்வர பகவான், இப்ப ஜென்மத்துல சனி, 12ல ராகு, கொடிய ஸ்தானமான 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறது. அப்ப குரு 4க்கு போறது உங்களுக்கு 3ல இருந்து 4க்கு போறதே நல்லது. அப்போ இதுவரைக்கும் மீனராசியில நல்லதையவே பார்க்க முடியலையே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது கண்களுக்கு தெரிகிறது. இதுவரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எம்எல்ஏவுக்கு கூடுதலா செலவு பண்ணி ஜெயிச்சீங்க. 4 பேர் வேலை செஞ்சா அந்த தொழில் சரியா போகுன்னா, இத்தனை நாளா மூடி வச்சிருந்த தொழில் ஓப்பன் ஆகும். 4 பேர் செஞ்சா போதும். 4 பேர் செய்ய முடியாது, 6 பேர் செய்யணும் அல்லது 8 பேர் செய்யணும். அப்ப கூடுதலாக செலவீனங்கள் வரும், கூடுதலாக உழைப்புகள் தேவைப்படும், கூடுதலாக அலைச்சல் வரும், கூடுதலாக சிரமங்கள் வரும். இது எல்லாம் தாண்டி உங்களுக்கு எங்கேயோ ஒரு சில நன்மைகள் தெரிகிறது. காரணம், மீனராசிக்கு அதிபதியான குரு கொடிய ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறது. 3 விட 4 பரவாயில்ல. அதனால ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால எங்கேயோ ஒரு இதுல நல்லது தெரியுது. உடல் கூறுல இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மேன்மை தெரிகிறது. ஓகேங்களா? அதனால இந்த மீன ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு மகான்கள், சாதுக்கள், ரிஷிகள், ஜீவசமாதிகள் தொடர்ப தயவு செஞ்சு வச்சுங்க. மறந்துடாதீங்க. சாதுக்கள், மகான்கள், ரிஷிகள், சன்னியாசிகள், இந்த ஜீவ சமாதிகள், இது போன்ற தொடர்புகளை வச்சுக்குங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மீனராசி நண்பர்கள் இந்த வருடத்தை குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லா பயிற்சியும் நீங்க கடந்துடலாம். ஆனா மொத்தமா வந்து நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அது சார்ந்த கோள்கள் தான் மிக முக்கியத்துவம் தரும். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஜனன காலத்தில் எப்படி இருக்கிறார், உச்சத்துல குரு போச்சுன்னா கொட்டி கொடுத்துருங்கிறதெல்லாம் இல்ல. உச்சம் பெற்ற கோள்கள் தவறு செய்கிறது, நீச்சம் பெற்ற கோள்கள் தவறு செய்வதில்லை. இது உலகத்திற்கே தெரியும். உச்சம் அப்படின்னா ஆஹா ஓஹோன்னு பேசுறீங்க, இல்லவே இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்றது. அதனால நீங்க எதுக்கும் பயந்துக்காதீங்க.
குரு பகவான் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்கிறாரா இல்லையா, செலவு கூடுதலா தர்றாரா இல்லையா, செலவு நல்லதுக்கு தர்றாரா கெட்டதுக்கு தர்றாரா, வருமானம் நல்ல நிலையில வருதா தப்பான நிலையில வருதா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களா, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்ககிட்ட பாசம் காட்டுறாங்களா பாசம் காட்டலையா, இது வரைக்கும் உங்க மேல அன்பு செலுத்தினவங்க உண்மையான அன்பு செலுத்துறாங்களா இல்ல எதையும் எதிர்பார்த்து செலுத்துறாங்களா, இதை மட்டும்தான் குரு தீர்மானிக்கிறாரு. இந்த விஷயத்துல கவனமா இருங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் திருவருள் டிவி சார்பிலையும் அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்க தலைவர் மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவருடைய சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் உடல் நலம் மனநலம் செல்வ வளம் சகல வளங்களையும் கொடுத்து உங்க 12 ராசிக்காரர்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு என்னுடைய குருநாதரையும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன். நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் வந்து குரு பெயர்ச்சியோட ரகசியத்தையும் அதுல இருக்க சிறப்பையும் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் என்ன பலன்கள் அப்படின்றதையும் தெளிவா வந்து சொல்லியிருக்கீங்க. நல்வாழ்த்துக்கள் சார். நல்வாழ்த்து. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 904704545456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.